ஆமாம், மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவு உண்மையிலேயே கொஞ்சம் கற்பனாவாதிகள். ம். அதாவது அவங்க என்னமோ ஒன்று நினைப்பாங்க, அதை செஞ்சு பார்த்துட்டு அதில் சக்ஸஸ்க்கு வரக்கூடிய இயல்பு அவங்ககிட்ட இருக்கும். ம். 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 அதுபோல் மகர ராசிக்காரங்க அத்தனை பேருமே தொழில் முனைப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் தான் ராசிக்கு அதிபதி. சரி. அப்போ இவங்கள பொறுத்தளவு இந்த காலச்சூழல் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ம். சொந்தமாக ஏதாவது பண்ணி பார்த்து வெற்றி பெறலாமா? ஓகே. இல்ல ரொம்ப நாளா கத்துக்கிட்ட தொழில நாமளே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு செஞ்சு பார்க்கலாமா? ம். இப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் அதில வரத்தான் செய்யும். ம். இப்ப நீங்க கேட்டது வந்து, ம். இந்த ஐஏ தொழில்நுட்பம் இப்படி பல கோணங்கள்ல போகுது. இன்னும் அடுத்த வருஷம் என்ன புதுசா வரப்போகுது, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கிறபோது, ம். இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ம். 80 வயது கிழவனாக இருந்தாலும், அவர கொண்டு போய் நீங்க 5 வயசு பையன்கிட்ட உட்கார வச்சீங்கன்னா, ம். அந்த 5 வயசு பையன் என்ன பேசுறானோ, என்ன நினைக்கிறானோ அதுக்கு தகுந்தபடி மாறிக்குவாங்க. ஓகே. அப்ப இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு, இதுதான் தொழில், இப்படித்தான் இருக்கணும், இது உதவாது அப்படிங்கிறது இந்த வருஷம் இல்ல. சரி. அப்ப இவங்க முனைப்போடு செயல்படுகிற விதத்தில், இவர்களுக்கு புதிதாக வரக்கூடிய டெக்னாலஜி, இருக்கிற டெக்னாலஜிய பயன்படுத்துது. இது எல்லாத்திலயுமே புதிய தொழில் வாய்ப்புகள் முனைப்பாக இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகே. நன்றி சார். திருமணம் யோகம் எப்படி இருக்கும் மேம் மகர ராசிக்கு? மகர ராசி நேயர்களுக்கு 2026 வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆ. 2025 விட பெட்டரா இருக்கும். ம். பட் வருடம் முழுவதுமே 2ல ராகு 8ல கேது இருக்கிறதுனால ம். கொஞ்சம் இவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். ம். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் வந்துடுறாரு 7ல. சரி. ஸோ திருமண விஷயங்களை இவங்க முன்பாதியில முடிவு செஞ்சா கூட ம். திருமணம் பண்றத பின்பாதியில பண்றது இவங்களுக்கு நல்லது. ஸோ ஓகே. திருமண விஷயத்துல அது காதல் திருமணமா இருக்கலாம், ம். முதல் திருமணமா இருக்கலாம், 2வது திருமணமா இருக்கலாம். ஒரு நல்ல ஹாப்பி லைஃப் அப்படிங்கிறது இருக்கும். ம். பட் இவங்க டெசிஷன் எடுக்கிறதுல ம். ரொம்ப குழப்பமா இருப்பாங்க. ம். இல்ல நல்லா வரக்கூடியதையும் கூட வாய்ப்பை விட்டுருவாங்க. ம். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா தன்னுடைய ஜாதக ம். இதை வந்து குடும்ப ஜோதிடர்கிட்ட கேட்டு ம். எந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகத்திற்கு திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ம். ஒரு ஆலோசனை கேட்டு பண்றது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. ஓகே. நன்றி மேம். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் சார் மகர ராசிக்கு? அம்மா இந்த வருஷமே நீங்கள் யாருடைய வருஷம்னு பார்க்கணும். மகர ராசிக்கு ஜென்சிக்கு உள்ள வருஷம் அது. ஓகே. குரு பகவான் நேரடியாக பார்க்குறாரு. இவங்க எல்லா துறைகளிலும் சாதிப்பாங்க. நியூ பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. ஓகே. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற வேலையிலேருந்து பல பேர் மாற போகிறாங்க. முக்கியமாக பலருக்கு காதல் திருமணங்கள் கைகூடும். முக்கியமான கேள்வி அதுதானே, காதல் திருமணம் கைகூடும். ஆமாம், மகர ராசிக்காரங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த திருமணம் எதிர்பார்க்குறபடி கைகூடி வரும். அதே மாதிரி ஃபினான்ஷியலாகவும் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்தெந்த விஷயத்துல நன்மை எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை விஷயங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வருஷம். அதனால் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக நீங்கள் காத்திருக்கலாம். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.